ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம மென்னு தான் ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது வந்து சொல்லுவாங்க, எப்படி நீங்க சொல்லுவீங்க, நாங்க எல்லா விதத்துலயும் ஈக்குவல்னுவாங்க. ஆனா ஒரு ரேஷன் கார்டில் லைன்ல நிற்கும் போது போயிட்டு இந்த மாதிரி நாங்க போய் நிக்கிறோம்னா, ஒரு பெண்கள் இவ்வளவு நேரம் நாங்க லைன்ல நிக்கிறோம், நீங்க என்ன வந்தோடனே நிக்கிறீங்க அப்படின்னுவாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நம்மளும் தான் அவங்க பண்றாங்க, ஓகே, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு 600 மார்க் எடுக்குதுன்னா, அப்பா ஒரு பொண்ணுடா இவ்வளவு மார்க் எடுத்துச்சு அப்படிடா அப்படிடான்னுவாங்க. அதே பையன் அந்த மார்க் எத்தனை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுனா பெரிய விஷயம், அந்த பொண்ணு பேர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கு. எல்லாம் ஓகே ஒண்ணு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பிரிச்சு பேசுறீங்களா, நீங்க பிரிச்சும் பேசுவீங்க, அப்புறமேட்டு ஏன்ப்பா ஒத்துக்க மாட்டீங்கன்னு பேசுவீங்கன்னா என்ன அர்த்தம் இது? இப்போ பொண்ணுங்களே வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரோம், பஸ்ல ஏறி வந்துட்டு இருப்போம். வந்துட்டு இருக்கும்போது நாங்க எதனா பண்ணுவோம், பாட்டு பாடுவோம். அப்பெல்லாம் வந்து பா எப்படி பண்றாங்க பாரு, பொறுக்கி பசங்கடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா இப்போ அதே பொண்ணுங்க ஏறி பஸ்ல ஆடுதுங்க, டான்ஸ் ஆடுதுங்க, என்னென்னவோ பண்ணுங்க. ஆனா அப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நாங்க பண்ணா மட்டும் உடனே வீடியோ எடுக்கிறது, கிளாஸ்ல வந்து சொல்றது, எங்களை ஒரு முட்டி போட வைக்கிறது. ஆனா இப்போ பொண்ணுங்க பண்ணா அப்படியே அமைதியா கை கட்டி பாத்துருக்காங்க எல்லாம். அந்த நாய் எங்களை பார்க்கணுமே, அமைதியா உட்காந்து வராங்கண்ணா பஸ்ல, அதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுண்ணா எனக்கு.